உலக புகழ் பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்று நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து பாலமேட்டில் வாடிவாசல் முன்பாக அதற்கான ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது கிட்டத்தட்ட 1000 காளைகள் 900 மாடுபிடி வீரர்கள் தயார் நிலையில் இருக்கும் நிலையில் ஒவ்வொரு சுற்றுகளாக மாடுபிடி வீரர்கள் களமிறக்கப்பட இருக்கின்றனர். ஏனென்றால் ஒவ்வொரு சுற்றுக்கும் 75 மாடுபிடி வீரர்கள் என களமிறக்கப்படுகின்றனர். முதல் கட்டமாக கோவில் காளைகள் வரவழைக்கப்பட்டு அதை மாடுபிடி வீரர்களுடன் உறுதிமொழி எடுக்கப்பட்டு அதன் பின்பாக அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கொடியசைத்து ஜல்லிக்கட்டு துவங்க இருக்கிறது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரும் அமைச்சரும் இதுவரை வராத நிலையில் தற்போது காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் நேற்றைய தினம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை 7 மணிக்கு தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 6:30 மணிக்கே தொடங்கப்பட்டது. ஏனென்றால் நேற்று பதிவு செய்யப்பட்ட 1100 காளைகளும் அவிழ்த்துவிட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் நேற்றைய தினம் 6:30 மணிக்கு காலையிலே ஜல்லிக்கட்டாக தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது 7 மணிக்கு தொடங்கப்பட வேண்டிய பாலமேடு ஜல்லிக்கட்டாக தற்போது தொடங்கப்படவில்லை. 8 மணி ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இதுவரை அமைச்சரும் மாவட்ட ஆட்சியரும் விழா நடைபெறும் இடத்திற்கு வராத நிலையில் தற்போது காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. கோவில் காளைகளும் சரி, கமிட்டியிலும் சரி, கோவில் நிர்வாக கமிட்டியிலும் சரி, ஜல்லிக்கட்டு சம்பந்தப்பட்ட மாடுபிடி வீரர்கள் காளைகளும் எல்லாம் தயார் நிலையில் உள்ள நிலையில் தற்போது அமைச்சருக்காக காத்திருக்கும் நிலை தான் தற்போது ஏற்பட்டு இருக்கிறது. பானு.